ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு புதிய அப்டேட் வந்து வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஒரு வீடியோவை நம்ம போஸ்ட் பண்றோம் அப்படின்னா, வீடியோவா இருக்கட்டும், போட்டோவா இருக்கட்டும், அதை வந்து நம்ம போஸ்ட் பண்றோம் அப்படின்னா, அது வந்து நம்ம டேரக்டா நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ்ல ஷேர் பண்றது டேரக்டா வந்து நமக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆயிடும். அது போல எப்படி நம்ம செட் பண்றது, எப்படி ஷேர் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஓகே, இப்போ நமக்கு இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேட்டஸை நம்ம டேரக்டா வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிக்கிற மாதிரி அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த இன்ஸ்டாகிராம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப் ஐக்கான் வந்து கொடுத்திருக்காங்க. அதை பயன்படுத்தி நம்ம டைரக்டா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டேட்டஸை. ஓகே, இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு வந்திருக்காது. அந்த வாட்ஸ்அப் ஐக்கான் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்திருக்காது. அப்படி வரல அப்படின்ற பட்சத்தில் அந்த ஃபீச்சர் எப்படி நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வரக்குது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சி நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம டேரக்டா எப்படி ஸ்டேட்டஸை இன்ஸ்டாகிராம் டு வாட்ஸ்அப்க்கு ஷேர் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டு இதுல யுவர் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கு பிளஸ் அந்த யுவர் ஸ்டோரி கிளிக் பண்ணுங்க. யுவர் ஸ்டோரி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு கேலரி வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே, நான் வந்து யுவர் ஸ்டோரி கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க ஆட் டு ஸ்டோரி சொல்லிட்டு உங்க கேலரி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல எந்த வீடியோ போட்டோவை நீங்க ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதுல யுவர் ஸ்டோரி இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஷேர் வந்து பண்ணிருங்க. நீங்க வந்து எப்படி உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை ஷேர் பண்ணுவீங்களோ அது போல நீங்க வந்து வழக்கமா நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க இது போல ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ஆயிடும். அதாவது இப்போ நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய போட்டோவா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், அது வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் ஆயிடும். அப்லோட் ஆகிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல வாட்ஸ்அப் சொல்லிட்டு இப்போ ஒரு ஐகான் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இது வந்து நமக்கு புதுசா அப்டேட் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் அப்படின்ற இந்த ஐகான் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ அந்த வாட்ஸ்அப் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லோடிங் வந்து ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு டைரக்டா இந்த வீடியோ வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ஆயிடும். நீங்க போட்டோ அப்லோட் பண்ணிருந்தாலும் சரி, வீடியோ அப்லோட் பண்ணிருந்தாலும் சரி, அது வந்து டைரக்டா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயே வந்து ஷேர் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ வாட்ஸ்அப் ஐகான் மேல கிளிக் பண்ணிட்டு லோடிங் வந்து ஆகுது. லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டைரக்டா அந்த வாட்ஸ்அப் பேஜ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போயிடும். இப்போ இந்த பேஜ்ல இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு தேவையான பிரைவசி நீங்க செட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டஸ் கனெக்ட் சொல்லிட்டு இருக்கு. உங்களுக்கு தேவையான பிரைவசி செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷேர் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இருக்குங்க கீழே பாட்டம்ல நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதே வீடியோ டைரக்டா வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே வந்து ஷேர் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க இப்போ சக்ஸஸ்ஃபுல்லா ஷேர் வந்து ஆயிடுச்சு. இப்போ நான் பேக் வரேன். இப்போ இன்ஸ்டாகிராம் வழியா தான் இருக்கு. நான் பேக் வந்துட்டேன். இன்ஸ்டாகிராம் விட்டு பேக் வந்துட்டு டோட்டலா இன்ஸ்டாகிராம் பேஜை ரிமூவ் பண்ணிட்டு நான் திரும்ப வாட்ஸ்அப் வந்து இப்போ நான் ஓப்பன் பண்றேன். இப்போ வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அப்டேட்ஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க இப்போ நான் ஷேர் பண்ண அந்த வீடியோ இன்னும் சென்ட் ஆகல. இப்போ சென்ட் ஆகி முடிஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ மை ஸ்டேட்டஸ் வந்து நான் கிளிக் பண்றேன் வாட்ஸ்அப்ல. ஓகே, இப்போ என்னுடைய ஸ்டேட்டஸ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். மை ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த பேஜ் வந்து வருது. இப்போ வந்து பாருங்க இந்த பேஜ்ல நம்ம ரீசெண்டா அப்லோட் பண்ண அந்த வீடியோ வந்து இருக்கு. டைரக்டா ஷேர் பண்ண அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ அப்லோட் வந்து ஆயிடுச்சு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல. ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுக்கு வந்து டவுட்டா இருக்கு, நான் வந்து நம்ப மாட்டேன், நீங்க வந்து டைரக்டா ஷேர் பண்ணனும்னு சொல்லிட்டு போய் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னா கூட இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு மேல டாப்ல வந்து பாருங்க இதுல வந்து இன்ஸ்டாகிராம் ஐகான் போட்டு விவ் ஆன் இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு இருக்கும். இது வந்து எல்லாருக்கும் எனக்கு மட்டும் ஷோ ஆகாது, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது வந்து அந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்து பாக்குறாங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பாக்குறாங்க அப்படின்னா மேல வந்து அந்த ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லயே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக கிளிக் பண்ணி காமிக்கிறேன். வியூ ஆன் இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ உடனே இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அதே வீடியோ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல வியூ ஆன் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத கிளிக் பண்றாங்க அப்படின்னா டைரக்டா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். ஈஸியா வந்து அவங்க உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல வந்து வியூ பண்ணி பார்ப்பாங்க. ஈஸியா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் கொண்டு வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க. இது போல நீங்க வந்து ஈஸியா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து வைரல் ஆக்கிடலாம். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போட்டோவா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், நீங்க வந்து ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த வாட்ஸ்அப் ஆப்ஷன் வந்து இல்ல, வாட்ஸ்அப் ஐகான் வந்து இல்ல அப்படின்ற பட்சத்துல அந்த ஃபீச்சரை நம்ம எப்படி வர வைக்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நீங்க அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல பிளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல்ல பிளே ஸ்டோர் வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே பாட்டம் இருக்கக்கூடிய சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நீங்க வந்து சர்ச் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேல வந்து சர்ச் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ நீங்க வந்து இந்த சர்ச் பாக்ஸ்ல நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு டைப் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு நீங்க வந்து டைப் பண்ணிட்டு நீங்க வந்து சர்ச் வந்து பண்ணுங்க. ஓகே, நான் வந்து இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் வந்து பண்றேன். இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து வரும். இப்போ வந்து பாருங்க இன்ஸ்டாகிராம் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து அப்டேட் கேட்கும். அப்டேட் கேட்கும்போது மறக்காம அப்டேட் வந்து கொடுத்துருங்க. நீங்க அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்து வந்துரும். அந்த வாட்ஸ்அப் ஐகான் வந்து அந்த வாட்ஸ்அப் ஆப்ஷன் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து அந்த ஃபீச்சர் வரல அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. ஒவ்வொரு யூசருக்கும் பொறுமையா தான் தருவாங்க. எல்லா அப்டேட்டும் உடனே வந்து பாத்தீங்கன்னா வந்துராது. நீங்க தொடர்ச்சி அப்டேட் பண்ணிட்டே இருங்க. அப்டேட் பண்ணும்போது எதனா ஒரு அப்டேட்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து வந்துரும். ஓகே, இப்போ உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸை எப்படி நம்ம டைரக்டா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஷேர் பண்றோம் சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.